இங்க ஒரு வாழ்க்கையில எதை வேணா வேஸ்ட் பண்ணு, வாழ்க்கையா இருக்க அன்னத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாத. என்ன கடைசியில இல்ல சோத்துக்கு பிச்சை தாண்டா எடுப்ப. மொகரைய பாருங்க. என்ன போகட்டாருனே? யோ வாயா கோயம்புத்தூர்காரா, நல்லா இருக்கியா? நீங்க எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. சரி, என்ன வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? ஏதோ போதுண்ணே. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நமக்கு எங்கிட்டோ போகுதுடா. சம்பளம்லாம் ஒழுங்கா போறாங்களா கரெக்டா? என்னடா 1ஆம் தேதி போறேன்டா. பரவாயில்லண்ணே, உங்க ஓனர்னாச்சும் 1ஆம் தேதி சம்பளம் போறாரு. எங்க ஓனர் எங்களுக்கு 15ஆம் தேதி தான் சம்பளம் போறாரு. உங்க ஓனர் தங்கமான மனுஷனே. டேய் தகத்துறாரு. ஏண்டா சும்மா ஜூன் மாசம் சம்பளம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி போறாருடா. அப்ப ஜூலை மாசத்துக்கான சம்பளம் அது செப்டம்பர் 1 ஆயிரம். மாமா சொல்லு பாப்பா. வீட்ல எல்லாரும் ஊருக்கு போறாங்கடா, வரியா மாமா? அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவம் இல்ல, சுத்தும் முத்தும் பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்ல, செவ்வரளி தோட்டத்துல ஒன்ன நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. பாப்பா சொல்லு பாப்பா. இப்ப வா மாமா. பாப்பா நான் ஆல்ரெடி வந்துட்டேன்டி. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. எங்க அப்பா இப்பதான்டா கிளம்புறாரு. என்ன சொல்ற? காயத்ரிமா பாத்துரு, போயிட்டு வரமா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. கண்ணுல பாத ஊத்த வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, என் நெஞ்சில பாத வார்த்ததென்ன சொல்லம்மா, கண்ணுல பாத ஊத்த வந்த ரிவேர்ரா டே சுர்ரா சுர்ரா சாப்பிட போடா. ஹேல பால கிட்டதான் ஜா. என்ன உடம்பு முடிச்சிட்டே இருக்க? சாப்பிட போடா. இரு உன நாளைக்கு உன ஹாஸ்டல் விட்டு வந்துறேன். ஹாஸ்டல் அப்பா நான் சாப்பிடுறேன் பா. மா சோத்த போடுமோ. எப்பறா வேலை வெட்டிக்கு போகாம தொண்டையில உனக்குலாம் சோறு இறங்குது? சோறு வேணா ஏதோ நான் போங்க ஆகிடு. மாமா ஐயர் கோல் சரி. போதுமா பாப்பா? போதும். சரி சரி பாய் பாய். இதெல்லாம் எந்த காலமும் ஒரு பட முடியாது. அம்மா ப்ளீஸ் மேனே வேற மட்டும் சொல்லாம, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. புரிஞ்சுக்காடி. சொன்னா புரிஞ்சுக்க, உனக்கு எனக்கு செட் ஆகாது. இதோட என்ன விட்டுரு. மேனே 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 இருப்பா இருப்பா வரப்பா. ஐயோ கம்னாடி முண்டை தூக்கு போட ஸ்டாலியா மேனே. என்னது பாது? பால்டா இல்லப்பா. ஏய் அந்த கடையை பார்த்துக்க, போய் சாப்பிட்டு வந்துடுறேன். உள்ளன்னு பாக்கா ரோட்ல நின்று பாடுறா. உருப்படாத புள்ளைய பத்தி ஊதாரி விட்டு இருக்கேன் பாரு. வாயா மியூசியம் மலைக்கு புள்ள பத்துட்டாரு. ஸ்டூபிட் நான்சென்ஸ் பெல்லோ. வாயா ஒரு கால் பேக் பண்ணு. கால் போயிட்டா தானே 10 ரூபாண்ணே. கணக்குல வச்சுக்கணும். கணக்குல யோ இங்க வா. உன்னெல்லாம் கடன் கொடுக்கணும். கடை வச்சிருக்கேன் போடா. அடேங்கப்பா, அவனை பிரிச்சிருப்பான் போல மயன். ஆமாப்பா. பெத்ததுக்கு நீ தானே சந்தோஷப்படுறேன். கலெக்ஷன் காமி. என்னடா வந்தானே அவனோட அருமை இல்ல. அப்ப இதுல உள்ளதெல்லாம் எங்கடா? பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கு, நீ வருவாய். அசைவமா இருந்தாலும் சரி சைவமா இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு பொடி புட்டிக்கிறோம். என்ன புதுக்கோடைக்காரண்ண, நீ என்ன இங்க? யோ வாயா இழுப்பு இருக்காரா? என்ன இங்க நிக்கிற? அத ஏன்டா கேக்குற? அந்த பக்கத்து சரியான வெயில் ராம்பி. அவ்வளவு லேசா அந்த ஊரை போட்டு நீ வரமாட்டிய. இப்படி எல்லாம் நீங்க சொல்லி எனக்கு தெரிஞ்சுதான் நான் வரும்போதே ஆளுக்கு ஒரு லேஸ் பாயிட்டு வாங்கிட்டு வந்தேன். மாப்பிள்ள இவன் லேசுப்பட்ட ஆளு இல்ல, லேசு பாக்கெட் உள்ள ஆளு. பாரு அவன் ரூட்லயே போறேன். யோ எப்படியா வந்த? அத ஏன்டா கேக்குற? திருச்சில இருந்து புதுக்கோட்டைக்கு பஸ்ஸே கிடைக்கலடா. நானே நொந்து நூலாகி வந்திருக்கேன். ஷோ இங்க பாரு எனக்கு மண்டைக்கு ஏத்துறேனே இருக்க இருக்க அப்படியே கண்ணெல்லாம் செவக்க ஆரம்பிக்குது. ஏப்பா நைட் டியூட்டி இருந்து பாத்தியா? உன்னை பார்த்த பின்பு அறிவு இருக்கா இல்லையா? சோத்தானிங்களா இல்ல வேற இடம் எத்தனை நாள் ஆச்சு? அக்க பக்கம்லாம் ஆள்லாம் பாக்குறானே, ஒரு 2 நாள தந்துறனே. வாங்கின காசு கொடுக்காத வக்கத்தப்பேதா நீ. உனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வேட்டி சட்டை. ஒரு வேளை சோற்றுக்காக உடல் வாடிட கையே
உனக்கெல்லாம் மான சூடு சோறுல இருந்தா வாங்கின காசு திருப்பி கொடுறா, இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. ஒரு 2 நாளா தந்துடுறேனே. அண்ணே அவர் தான் 2 நாள் திருப்பி நீ யாரா? ஊருக்கு புதுசுண்ணே, வேலைக்கு வந்திருக்கேண்ணே. குழந்தை பிறந்ததுக்கு தானே வாங்கினேன். யோ குழந்தை பிறந்த நல்ல காரியத்தை தானே வாங்கியிருக்காரு, தருவார் இல்லையா? உன் குழந்தை பிறந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கேள்றா. எத்தனை நாள் ஆச்சு? குழந்தை இப்போ தானே 12வது படிக்குது. 12வதா? எவ்வளோண்ணே வாங்கியிருந்த? 1000 ரூபா தானே வாங்கியிருந்தேன். இந்த நாய்க்கு வக்காலத்து வாங்க நீ வராளே.